ஒரு மனிதன் பெரிய பேங்க்குள்ளே வராரு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு மிகவும் எளிமையாக தெரிஞ்சிச்சு. அந்த பேங்க்கில் இந்த வரவேற்பாளர் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது மல்டி மில்லியனர்ஸ்க்கு ஏற்ற பேங்க். நீ இங்கு தவறுதலாக வந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தர்மம் கேட்டு வந்தாயா என்று கேட்க, இல்லை, எனக்கு $10,000 லோன் வேண்டும் என்றார். அதற்கு அந்த பெண்ணும், உனக்கு பாதுகாப்பாக கொடுப்பதற்கு உன்னிடம் மதிப்புமிக்க எதுவும் இருப்பதாக எனக்கு தோணவில்லை. அதனால் நீ இங்கிருந்து வெளியேறுவதுதான் நல்லது. அந்த மனிதன் பாக்கெட்டிலிருந்து கார் சாவியை எடுத்து, இது என் புகாட்டியின் சாவி. நான் எனது காரை பாதுகாப்பாக கொடுக்கிறேன். அது வெளியே நிறுத்தப்பட்டுள்ளது. இதை கேட்ட அந்த பெண் கார் சாவியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கடன் கொடுக்கிறாள். இவன் எப்படியும் விரைவில் கடனை திருப்பி செலுத்த வரமாட்டான். பிறகு அந்த புகாட்டி கார் எங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று அவள் சக ஊழியர்களுடன் சேர்ந்து சிரித்தவாறே சொல்லிக் கொண்டிருந்தாள். பின்பு அவள் காரை பேங்கிற்குள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கிறாள். 15 நாட்களுக்கு பிறகு அந்த மனிதன் திரும்பி வருகிறான். அவர் அந்த பெண்ணிடம் சென்று கடனாக எடுத்தது $10,000 அதற்கான வட்டி $30 என்று கூறி ஒரு செக்கை கொடுக்கிறான். அந்த பெண் குழப்பத்தோடையே இவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஒரு மல்டி மில்லியனரா? அப்போ எதுக்கு கடன் வாங்கினீங்க? அதற்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் பணக்காரனும் தான், அதே போல் அறிவாளியும் தான். எனக்கு 2 வாரங்களுக்கு நாட்டை விட்டு வெளியே பயணம் செய்ய வேண்டி இருந்தது. மேலும் எனது காரை கெராஜில் இட்டு செல்ல போதுமான இடம் இல்லை. நான் பாதுகாப்பான பார்க்கிங் இடத்தை புக் பண்ணி இருந்தால் அதற்கு எனக்கு $2,000 செலவாகும். ஆனால் $30 மட்டுமே இங்கு பாதுகாப்பான பார்க்கிங் இடம் கிடைத்தது. என்னுடைய பார்க்கிங் இடமாக இருந்ததற்கு நன்றி என்று கூறியவாறே அவர் சென்று விட்டார்.